Hi friends, welcome to VA Home Cooking. நாம இன்னைக்கு பாலக் பக்கோடா பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் பாலக்கீரை எடுத்துர்க்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க தேவைனா ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா வேண்டாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இதை ஃபர்ஸ்ட் ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கடலை மாவு ஆட் பண்றேன் ஃபர்ஸ்ட். நான் இந்த கப் அளவுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். அப்புறம் இந்த கப் அளவுக்கு 1 கப் கீரை எடுத்துர்க்கேன், பாலக்கீரை. குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயமும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலக்குங்க, இல்ல நிறைய தண்ணி ஆயிரும். அப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்தா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அப்புறம் வத்தப்பொடி, பெப்பர், உப்பு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இது இப்ப நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கனால அதுலயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். கீரையில வந்து மொத்தம் 26 வகை கீரை இருக்கு. அதுல வந்து 92% வாட்டர் கண்டென்ட் உள்ள கீரை பாலக்கீரை தான். அதனால இது நிறைய விட்டமின் ஏ இதுல இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது நிறைய எடுத்துக்கோங்க. இத நல்லா நம்ம கலந்துக்கிட்டோம். இதில் ஆயில் வேணும்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பிசைறப்போ. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பக்கோடா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியா. இப்போ எடுத்துடலாம் நம்ம. இதில் வந்து அயன் சத்து நிறையா இருக்குது. அப்புறம் சுகர் உள்ளவங்க டெய்லி இதை ஒரு 2 டைம்ஸ் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா க்யூர் ஆயிரும். கேன்சர் செல்ஸை வந்து இது வரவிடாமல் தடுக்குது. இப்போ பாருங்க நம்மளோட பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பாலக்கீரை பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பாலக் பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஏ ஹோம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.